ஹலோ மக்களே, நாளைக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிற எல்லா தேர்வர்களுக்கும் ஃபஸ்ட்டு என்னோட ஆல் த பெஸ்ட்டை தெரிவிச்சுக்கிறேன். எல்லா தேர்வுக்கும் முன்னாடி இதை சொல்கிறது தான் என்னென்னா, இந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளோ நாட்கள், இவ்வளோ மாதங்கள், ஏன் சொல்லப்போனால் இவ்வளோ வருடங்கள் படிச்சிருப்பீங்க. அதனால் நாளைக்கு எந்த விதமான தவறும் நடந்துடக்கூடாது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பதறாதீங்க. பதறினீங்கன்னா தான் டென்ஷன் ஆகி எல்லாத்தையுமே மறக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நிதானமாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ஓஎம்ஆர் எப்படி ஃபில் பண்ணணும், எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட்டில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன தப்பு பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நிறைய பேர் கேட்குறது ஹாலுக்கு என்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஹால் டிக்கெட் ஒன்றுக்கு 2 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்தாலும் ஓகே, கலரில் எடுத்தாலும் ஓகே. கண்டிப்பாக ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். கூடவே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போகணும். இந்த 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம். ஒரு ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரிஜினல் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக ஐடியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெருசாக நீட்டாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாகவே இருக்கும். அதனால் சின்ன ஐடியா, இல்லைன்னா ஆதார் கார்டை கட் பண்ணி கீழே இருக்கிற பக்கத்தை மட்டும் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கூட கொண்டு போங்க. ஒரு ஒரிஜினல் ஒரு ஜெராக்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுனா, சப்போஸ் அங்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது, இல்லை ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ உங்களை மாதிரி இல்லைன்னு சொல்லி ஏதாவது தப்பாக இருக்குன்ற மாதிரி சொன்னாக்கா உங்களோட ஒரு ஃபோட்டோ ஒட்டி அந்த ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் அட்வான்ஸாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துக்கோங்க. ஹால் டிக்கெட் எல்லாமே தெளிவாக இருக்குனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் இந்த தப்புலாம் நடக்காது. 1-2 பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். அதனால் எல்லாரையுமே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது தான். தண்ணி கேன்லாம் கொண்டு போகணுன்னா கொண்டு போகலாம். இல்லை அவங்க கூட சில பேர் கொடுப்பாங்க, வாட்டர் கேனில் வச்சுருந்து கொடுப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்டர் பாட்டிலாம் கொண்டு போகிறீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி, எந்த விதமான எழுத்தும் இல்லாத மாதிரி ப்ளைனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கர்ச்சீப் கண்டிப்பாக கொண்டு போங்க. நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட இடது கை பெருவிரல் ரேகை உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் இங்கே வச்சுட்டு மறுபடியும் ஓஎம்ஆரில் வேறு எங்கேயாவது உங்களோட கை ரேகை பார்த்துதுனாக்கா உங்களோட ஓஎம்ஆரே இன்வால்வ் ஆகிடும். அதனால் கர்ச்சீப் கொண்டு போய் அதில் பெருவல் ரேகை வச்ச உடனே கர்ச்சீப் வச்சு உங்கள் கட்டை விரலில் தொடச்சிக்கோங்க. பெஞ்சில் துடைக்கிறேன் அப்படி இப்படின்னு நீங்கள் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் மை இருக்கும். அதனால் கர்ச்சீப் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஹாலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் 8:30க்கு போயிருங்க. அதிகபட்சமாக 8:45, 9 மணி வரைக்கும்லாம் எடுத்துக்காதீங்க. அப்புறம் கேட் பூட்டிட்டாங்கனாக்கா திறங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே நிறைய பேர் லேட்டாக போய் ஒவ்வொரு தடவையும் நியூஸில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. 9:30க்குலாம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் 9:15க்குலாம் கொடுத்துருவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ரீட் பண்ண கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பரை வாங்கினோடனே கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது கரெக்டாக பிரிண்ட் ஆகலையா, ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதாவது கரெக்டாக பிரிண்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட்டில் இந்த இடத்துல இன்விஜிலேட்டர்கிட்ட சைன் வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சைனை வாங்கிருங்க. அது கண்டிப்பாக யூஸ்லெஸ் தான், இருந்தாலும் கண்டிப்பாக முன்னாடியே வாங்கிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மறக்காமல் வாங்கிருங்க. ஓஎம்ஆர் ஷீட்டோட பின்னாடி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்விஜிலேட்டர் எங்கே சைன் பண்ணணும், நீங்கள் எங்கே சைன் பண்ணணும், எங்கே பெருவல் ரேகை வைக்கணும்னு சொல்லி எல்லாமே ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் கூட இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஹாலுக்கு கொண்டு போக வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். வேறு எதுவும் தேவையில்லாமல் கொண்டு போக வேணாம். கையில் நிறையா வச்சுக்கிட்டு இருக்க வேணாம். மெயினாக ஹாலுக்குள்ளே போனோடனே நீங்கள் உட்கார இடத்துக்கிட்ட உங்கள் பெஞ்சு மேலே உங்களோட நம்பர்லாம் எழுதியிருப்பாங்க. நீங்கள் உட்காரத்துக்கு முன்னாடி சுற்றி ஏதாவது பேப்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது பேப்பர் இருந்து ஸ்குவாட் வந்து செக் பண்ணுறாங்கனாக்கா நீங்கள் கொண்டு போகலனாலும் உங்கள் மேலே தான் பழி போடுவாங்க. சப்போஸ் அது கொஞ்சம் விவாதமாக ஆகிற மாதிரி இருந்தால் கூட டென்ஷன் ஆயிடுவீங்க. அதனால் சுற்றி ஏதாவது பேப்பர் இருக்கா, பெஞ்சுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஏதாவது இருந்தால் எடுத்து தூக்கி போட்டுருங்க. ஃபோன்லாம் கொண்டு போகாதீங்க. காசு வேணால் கொண்டு போகலாம். ஏன்னா நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போவாங்க. பர்ஸ்லாம் தேவையில்லை. காசை மட்டும் கூட பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. சப்போஸ் ஃபோன்லாம் கொண்டு போகிறீங்கன்னா இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்தா வாங்கி வச்சுக்குவாங்க. அதை கொஞ்சம் தவிர்க்கிறது பெட்டர்னு தான் சொல்லுவேன். பொருள் கொண்டு போனாக்கா அதை வெளியே வச்சா யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லி அந்த பயத்தோடையே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தீங்கன்னாக்கா நிறைய கொஸ்டின் மறக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் தேவையில்லாதது. முடிஞ்ச வரைக்கும் எதையுமே கொண்டு போகாதீங்க. பைக்கு இந்த மாதிரி ஏதாவது கீழெலாம் கொண்டு போவீங்க, அதெல்லாம் கூட கொண்டு போகலாம். எது கொண்டு போனாலும் சரி உங்கள் பாக்கெட்டில் எது இருந்தாலும் போனவுடனே பெஞ்சு மேலே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருங்க. ஹால் டிக்கெட், கர்ஷிப்பு, ஏதாவது பேனா, அது மட்டும் இல்லாமல் அந்த கீ இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்களே டேபிள் மேலே எடுத்து வச்சுருங்க. பார்த்தாக்கா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைன்றனால டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க. அடுத்து ஆன்சர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் பண்ணுறீங்க. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்கன்னா அழிச்சு எழுதினாலும் அது பிரச்சனை தான். அதனால் முதல் தடவை ஆன்சர் பண்ணுறப்பயே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆல்ரெடி சொல்கிறது தான்,
நீங்கள் அந்த கொஸ்டின் பார்க்குறீங்கனாக்கா இந்த 200 கொஸ்டினுமே கண்டிப்பாக ஒரு தடவையாவது ரீட் பண்ணியிருப்பீங்க. நம்ம போட்ட ஷெடியூலில் கூட பார்த்தீங்கன்னாக்கா எல்லா சிலபஸுமே ஒரு தடவை படிக்கிற மாதிரி தான் நம்ம ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருப்போம். அதனால் கண்டிப்பாக ஒரு தடவையாவது படிச்சிருப்பீங்க. இந்த ஆன்சர் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி தோணும். குழப்பமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இதுதான் ஆன்சராக இருக்கும்னு சொல்லி உங்கள் மனசில் படுதோ அதை ஆன்சர் பண்ணிடுங்க. சப்போஸ் ரொம்ப டவுட்டாக இருக்குனாக்கா அந்த கொஸ்டினை பிளாங்காக விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. ஆனால் அந்த நம்பரை உங்களோட கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ரஃப் பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் நெருக்கமாக இருக்கும். கடைசியில் எதை விட்டோன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது தான், ரஃப் பேப்பரில் எந்த கொஸ்டினை வரீங்களோ அதை பார்த்துக்கோங்க. கடைசியாக அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா 200க்கு 200 கொஸ்டினும் அட்டன் பண்ணணும். கண்டிப்பாக சொல்கிறேன் 200 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிடுங்க. அந்த கடைசியாக ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணிடாதீங்க. ஏபிசிடியில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தோன்றதை ஃபுல்லாக ஷேர் பண்ணிடுங்க. பாதி வட்டமாக ஷேர் பண்ணாதீங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் குரூப் 2 போன ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வந்திருந்தது. போஸ்டிங் வாங்கின நிறைய பேர் கூட பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண கொஸ்டின் 1.5 பேருக்குன்னா முழு நம்பராக வரணும். அப்படி வராமல் நிறைய பேருக்கு பாயிண்டில் வந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். நிறைய பேர் போஸ்டிங் வாங்கினவங்களே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதனால் பாதி வட்டமெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க, கரெக்டாக பண்ணுங்கள். புக்லெட் நம்பர் பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றிலாம் ஆல்ரெடி தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதனால் ஓஎம்ஆரில் எந்த விதமான தப்பும் பண்ணிடாதீங்க. நல்லா படித்தோம் நீங்கள் எடுத்த மார்க் கூட போகிற மாதிரி ஆயிரும். இன்விஜிலேட்டரும் ஒரு தடவை ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்விஜிலேட்டருக்கும் கூட நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களாம் வருவாங்க, அவங்களுக்குலாம் தெரியாது. அதனால் நீங்களே ஒரு தடவை நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே போங்க. அது மட்டும் இல்லாமல் டைம் எவ்வளோ போகுதுன்னு சொல்லி நமக்கு கணக்கே தெரியாது. ஒரு வாட்ச் கூட கட்டிட்டு போகலாம், டிஜிட்டல் வாட்ச் அந்த மாதிரி இல்லாமல் நார்மல் முள்ளு வாட்சாக தெளிவாக இருக்கிற மாதிரி கொண்டு போங்க. அதை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் வெளியே வச்சுட்டு போயிருங்க. அப்பப்போ டைம் என்ன அப்படின்னு சொல்லி இன்விஜிலேட்டர்கிட்ட தெளிவாக கேட்டுருங்க. நிறைய பேர் வந்து டைம் தப்பாக சொல்லி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஓஎம்ஆர் ஷீட்டெலாம் ஸ்பீடெல்லாம் ஃபில் பண்ண வச்ச சம்பவம்லாம் நடந்திருக்கு. அதனால் அப்பப்போ கேட்டுக்கங்க. எந்த விதமான தப்பு இல்லை, எங்கேயுமே பதட்டப்படாதீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். பதட்டப்படாமல் ஆன்சர் பண்ணுங்கள். நாளைக்கு நல்லபடியாகவே எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி என்னோட ஆல் தி பெஸ்ட்டை இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட வாட்ஸ்அப் யூடியூப் கமெண்ட்ஸில் கூட தெரிவிச்சிருங்க. நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சவொடனே கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்லேயே சொல்லுவோம். அதையுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.